நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்வளவு மாத்திரையா? ஏப்பா டாக்டரே, 2 பிளட் டெஸ்ட், 3 யூரின் டெஸ்ட், எக்ஸ்ரே, இசிஜி, எக்கோ டெஸ்ட், இத்தனை டெஸ்ட் எழுதி கொடுத்திருந்திய. இதுல உனக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும்? எது எப்படியாப்பா, காலையிலேயே என்னால உனக்கு நல்ல போனி. மகனை ஃபுல்லா பில்ல போட்டு தீட்டிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். நேத்து என் பொண்டாட்டி உருளைக்கிழங்கு வறுவலும் வாழைக்காய் பொரியலும் காரமா நல்லா பண்ணியிருந்தா. வச்சு நல்லா தீட்டிட்டேன். அதான் எங்கேயோ மூச்சு பிடிப்பு மாதிரி எங்கேயோ பிடிச்சிக்கிச்சோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. அது கூட காரணமாக இருக்கலாம் அல்லவா? இருந்தாலும் தெரிஞ்சவங்கிட்ட நீ காசு பார்க்கணும்னு நினைக்க மாட்டேன்னு தான் சட்டுன்னு எல்லா டெஸ்டையும் எடுத்துட்டேன். நான் சொல்லுது என் மெடிக்கல் ரிப்போர்ட்டே. இரும்பு இதயன்னு இசிஜி சொல்லுதா இல்லையா? சார், எத்தனை சிகரெட் பிடிப்பீங்க ஒரு நாளைக்கு? குட். நிஜமாவே 2 சிகரெட் தானா? 2 சிகரெட் இல்லப்பா, 2 பேக்கெட். வாரத்துல எத்தனை நாளைக்கு நீங்க ட்ரிங்க் பண்ணுவீங்க? ஒரு நாள் மட்டுமா? ஒரு நாள் மட்டும் தான் குடிக்காம இருப்பேன். சேகர் சார், என்ன சார் இது? உங்களுக்கே அது நியாயமா இருக்கா? என்னப்பா பண்றது, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறேன். எப்படியாவது ஒரு நாள் மட்டும் கேப் விழுந்துருது. உங்க வீட்டுல எப்படி சார் அலோவ் பண்றாங்க? தெரிஞ்சாதானே. இதே என் பொண்டாட்டிக்கு காய்கறி வாங்குற மாதிரி கடைக்கு போய் ஒரு 2-3, அப்படியே என் மகன் வீட்டுக்கு காய்கறி வாங்குறேன்னு சொல்லி கடைக்கு போய் ஒரு 2-3, அப்புறம் காலையில இருந்து இன்னும் அடிக்கவே இல்லைன்னு போய் சொல்லிட்டு ஒரு 2-3 கூட்டி கழிச்சு பார்த்தா 2 பேக்கெட் வந்துருதுப்பா. சார், இது வரைக்கும் நீங்க எப்படியோ இருந்துட்டீங்க, ஓகே. இன்னும் நீங்க கேர்ஃபுல்லா இல்லனா ரொம்ப கஷ்டம் சார். உப்பு காரம் கம்மி பண்ணுங்க, நான் வெஜிடேரியன் தொடாதீங்கோ, சிகரெட் தண்ணியை மறந்துடுங்கோ, காலையில வாக்கிங் போங்க, தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. இதானப்பா சொல்ல போறேன். சார், நீங்க உங்க சன் சரவணனை கூட்டிட்டு வாங்க. அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஐயோ, காரியத்தை கெடுக்க பாக்குறே நீ? இது ஹைலி சீக்கிரட்டான மேட்டர்மா. புரியல. தெரிஞ்சவன்றதுனாலதான் உங்ககிட்ட நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறேன். இல்லைன்னா கோயம்பேடுல பஸ்ஸை பிடிச்சி வெளியூருக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்திருப்பேன். கை நீட்டு. எதுக்கு சார்? அட நீட்டுப்பா சொல்றேன். டாக்டர், ப்ராமிஸா சொல்றேன், நீ சொன்னது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்றேன். இந்த மேட்ரு வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது. அது எப்படி சார்? ப்ளீஸ், இது அடியனுடைய ரெக்வெஸ்ட். சார், எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே எல்லா மேட்டரையும் லைட் ஹார்ட்டடா எடுத்துக்கிறது தான். ஆனா ஹார்ட் மேட்டரையும் அதே மாதிரி லைட் ஹார்ட்டடா எடுத்துக்கிறது ரொம்ப தப்பு சார். எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. டோன்ட் டேக் ரிஸ்க் இன் யுவர் ஹெல்த். உங்களுக்காக நான் ஒரு 10 நாள் வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் நீங்க ஆரம்பிச்சே ஆகணும். அப்படி நீங்க வரலனா நானே சரவணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். சரிப்பா, இந்த டீலை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் டாக்டர். என்ன சார் இது? ஒரு பேக்கெட் 70 ரூபாய். கேன் ஐ? நோ. டாக், உனக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணலாமா? ஷூர். என்னது? ஒரு டாக்டர் ரூம்ல இவ்வளவு குப்பையா இருக்கிறது. நானே இதை கிளீன் பண்ணிடுறேன். யாருக்கிட்ட? சார், சார். எதிர்நீச்சலடி. என்னடா ஊருக்கா? ஆமா மச்சி. எத்தனை நாள் லீவு? லீவா? நீ வேற. என்னடா லீவே போடாம முங்கு நீச்சல்லே ஊருக்கு போறியா? அது இல்ல, கடைசி நேரத்துல உன் ப்ரமோஷன் வேணாம், கன்னியாகுமரி போக மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுதான் எனக்கு இந்த. ஏசா, தயவு செஞ்சு உனக்கு அந்த ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்கன்னு மட்டும் சொல்லாத. ஏன் நெஞ்சு தாங்காதுடா. உயர்ந்த உள்ள மச்சான், கவலைப்படாத. அந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் என் லைஃப்ல நடக்காது. வாடா, தேங்க்ஸ் மச்சான். நோ மென்ஷன். சரி, அப்புறம் எதுக்கு நீ பொட்டி பொடியெல்லாம் கட்டிட்டு இந்த சொட்டரை மாட்டிட்டு கத்திரி வெயில கிளம்பிட்ட? கேப்படா, ஏன் கேட்க மாட்ட? ப்ரொமோஷன் கொடுக்காம அந்த பொறுப்பு மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. வாவ், ஃபேண்டாஸ்டிக்டா. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் ஷா. ராசா, வண்டி விடுறேன்,
என்னடா பரதேசி ஒட்டு பொறிக்க மாதிரி சொல்ற? ஒட்டு பொறுக்கி மாதிரி சொன்னாலும் போறதுக்கு முன்னாடி உன் நல்லதுக்காக ஒரு பிட்டு நியூஸ் சொல்றேன், கேட்டுக்கோ. ஏன் நல்லதுக்கு? நீ சரி சொல்லு. உன் ஃபேமிலி ஸ்டோரிய உன் சித்தப்பா கிட்ட ரொம்ப வளராத, அது உனக்கு தான் வெயிட்டு. எனக்கு எதிரா சித்தப்பா? அதான் நம்ம ஆபீஸ்ல அரை மண்டையா சித்தப்பான்னு ஒண்ணு அலையுதே, அவனைத்தான் சொல்றேன். ஏன்? உன் ஃபேமிலி அப்டேட் ஃபுல்லா அப்படியே மல்லிகா கிட்ட கசியுதே, அது எப்படின்னு நினைச்சா? எப்படி? செய்திகளை முந்தி தருபவர் உங்கள் சித்தப்பா. அந்த நாய் எப்படியா பண்றான்? அவனை ஏன்டா திட்டுற? அப்புறம் அவன் பண்ற காரியத்துக்கு அவனை வச்சு கொஞ்சுவாங்களா? டேய், அவன் ஒன்னும் தானா போய் தந்தி அடிக்கல. முந்தா நாள் பார்த்துட்டு இருந்தேன், அந்த மல்லிகா சரவண வீட்டுல என்ன நடக்குது, சரவண வீட்டுல என்ன நடக்குதுன்னு அவனை போட்டு குடஞ்சிட்டு இருந்தா. அவனும் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு எவ்வளவோ சமாளிச்சான். கடைசியில என்கிட்ட சொல்ல மாட்டியா அலேக் அப்படின்னு சுண்டு வரலாம் லைட்டா தாண்டா டச் பண்ணா. அவ்வளவுதான், எல்கேஜி புள்ள மிஸ் கிட்ட ரைம் சொல்ற மாதிரி கடன்னு எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டான். இந்த ரிவால்வர் ரீட்டாக்கு சப்ளையரே இவன் தானா? என்னடா நீ இன்னும் கிளம்பலையா? வாடா பதிலே காணோம். சரவணா, சொல்றத சொல்லிட்டேன், நல்லா யோசித்துக்கப்பா. எனக்கு ஒரு வாரம் டியூட்டி தான், போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். எனிதிங் கால் மீ, ஓகே? உன் லோடு லாரியை கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டு, மாமிச மலை மாதிரி. சின்ன பைய பேசுற பேச்சப்பாரு. அவன் எக்ஸிட் போகும்போது டைலாகே சரியில்லையே. அப்புறம் சரவணா, என்ன நடக்குது? என்ன நடக்குது? என்னமாமா? ஒய் யூ ஆர் சோ ஹாட் லைக் மிர்ச்சி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னமாமா? ஒய் யூ ஆர் சோ ஹாட் லைக் மிர்ச்சி? அது சரி, நீ கிளம்பல? எங்க? கன்னியாகுமரிக்கு. சரவணா, நீ மட்டும்தான் ப்ரொமோஷனை கேன்சல் போடுவியா? நான் போட மாட்டேனா? ஏன்? மல்லிகா. மல்லிகா? அப்ப அவளும்? நீ கேன்சல் போட்டனால தான் அவ கேன்சல் போட்டா, அவ கேன்சல் போட்டனால தான் நானும் கேன்சல் போட்டேன். தலை எழுத்து. என்னமாமா? இப்ப எதுக்கு வந்த? சும்மா உன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். வாட்ஸ்அப் மாமா. ஓ, என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரியணும். அப்படியே சும்மா. பெருசா என்ன நடக்க போகுது? மீனாட்சி வேலைக்கு போறா, என் மச்சான் தமிழ் 7:30 கூட்டுறான். என் கிட்ட நல்லா நியூஸ கறந்துட்டு மல்லிகா கிட்ட போய் விக்கிறியா? அதானே? சாரி மாமா, அவ கரெக்டா என் வீக் பாயிண்ட்ல அடிக்கிறா. நான் என்ன செய்யறது? உன் போதைக்கு நான் ஊருக்காவா? தப்புதான் மாமா, தப்புதான், மன்னிச்சிரு. இனிமே நான் அவகிட்ட எதுவும் சொல்லல, எப்படி கேட்டாலும் சொல்லல. ஓகே தானே? என்ன ரொம்ப ஒலியுதா? பரவாயில்ல மாமா, தப்பு பண்ண தண்டனை அனுபவிக்கிறேன். கரெக்டு தானே? சரி போ. சாரிடா. மாமா, இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்ல, உன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு. குண்டம் ஓர ஸ்டைல பார்த்தாலே இது கோமம் போயிடுது. அப்பா, ஏன் இப்படி வீட்டுக்குள்ள எட்டு போட்டுட்டு இருக்கீங்க? போய் உட்கார்ந்து வழக்கமா பேப்பர் படிங்க போங்க. சௌந்தர்யா, நான் வாக்கிங் போயிட்டு இருக்கேமா. குறுக்க குறுக்க பூனை மாதிரி நடக்கிறதுக்கு பேரு வாக்கிங் கிடையாது. கேட் வாக்கிங்கா? மாமா பாருடா, இங்க ஒரு டைகர் வாக்கிங் வருது. பாப்பா தமிழ். மாமா, வீடு சாவி எடுத்துட்டு வந்துட்டாங்க, வாங்கி கொடுங்க, வேலை இருக்கு. சௌந்தர்யா, தமிழ் வந்திருக்கார் பாருமா. சாவி எடுத்துட்டு வர சொல்லுங்க. பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா? அம்மாடி,
சாவி எடுத்துட்டு வாமா. உட்காரு தமிழே. ஆளு வந்தாச்சு, வாங்கி கொடுங்க. குடுமா. வரேன். ஐயோ என்னையா பக்கத்து வீட்டுல சாவி கொடுத்துட்டு வாங்கிட்டு போற நெய்பர் மாதிரியே பிஹேவ் பண்ற. ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போ. இல்ல இருக்கட்டும். அட வாப்பா சௌந்தர்யா, போய் காபி போட்டு எடுத்துட்டு வா. வாயா, வா 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 உட்காரே. அப்புறம் என்ன விசேஷம்? சித்திரை கடைசியில மங்காளி வீட்டு காது குத்துருக்கு. அதுக்கு அடுத்த வாரம் ஒரு வளைகாப்பு, அப்புறமா ஒரு கல்யாணம். யோ என்னையா நீ சமையல் கான்ட்ராக்ட் மாதிரியே பேசுற? உன் ஊர்ல என்ன விசேஷம் கேட்கலையா? உன் வீட்டுல என்ன விசேஷம் கேட்கிறேன். விசேஷமா? என் வீட்லயா? உங்களுக்கு பொழுது போல நான் தான் கிடைச்சனே. காஃபி. இந்தாப்பா. தமிழே பணம் தரேன், போற வழியில பேங்க்ல போட்டிருப்பா. நீ ஏமா நிக்கிற? உட்கார். ஆஹா, இன்னும் முட்டிட்டு தான் இருக்காங்களா? எப்படி சரி பண்றது தெரியலையே. தமிழே, என் மக போட்ட காஃபி எப்படி இருக்குது? கன்றாவியா இருக்கு. பிடிக்கலனா வெச்சிட்டு போ சொல்லுங்கப்பா. ஏங்க நான் போறேன்னு தானே சொன்னேன். வெட்டி உட்கார வச்சு பேசிக்கிட்டு சீக்கிரம் மனதை எடுத்துட்டு வாங்க. ஐயோ, தேவையில்லாம சிங்கத்தை சொரிஞ்சு விட்டுட்டோமே. ஆமா, சீக்கிரம் வாங்க. போறவங்க வரவங்க உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பிரச்சனை ஆக போகுது. யாரு யாரு போறவங்க வர்றவங்க? இது என் அப்பா அம்மா வீடு. அம்மாடி அம்மாடி, ஏமா இப்படி திடீர்னு டெரர் ஆகுற? நீ போமா. உள்ள போவா வெளிய போவா? நீ உள்ள போமா, நாங்க வெளியில போறோம். அதானே, ஒரு வார்த்தை கண்டிக்க மாட்டீங்களே. ஹலோ, என்ன திரும்ப பிரச்சனை பண்றீங்களா? ஹலோ, இருப்பா 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 தமிழே. இது அந்த ஹலோ இல்லப்பா. ஹலோ சுருக்கமா அன்பா சொல்றது. இது அன்பு இல்ல, அகராதித்தனம். பேச்ச உடக்காதப்பா, நீ வாப்பா. வா 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 வா. ஐயோ, விடுங்க மாமா. நான் தமிழே ஒரு கேப்பே கொடுக்க மாட்டேன்றியே. உங்க 2 பேரையும் சரியே பண்ண முடியாது போல இருக்க. நாங்க சரியாதே இருக்கோம். ஏதாவது சொல்றதா இருந்தா உள்ள இருக்கவங்க சொல்லுங்க. யோ சும்மா இந்த வீம்புக்கார மூஞ்சோட சுத்தாத. உன்ன மாதிரி சட்டுன்னு கோவம் வர்ற ஆளுங்களுக்குலாம் மனசுக்குள்ள முரட்டுத்தனமான பாசம் இருக்கையா. இப்ப நீ என்ன சாவியா வாங்க வந்த? சாவி வாங்குற சாக்குல உன் பொண்டாட்டிய பார்க்க வந்த. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. குறுக்க பேசி என் ஃப்ளோவை கட் பண்ணாத. இங்க பாரு, சும்மா நடந்து முடிஞ்சதையே மனசுல நினைச்சுக்கிட்டு நடைமுறையில இருக்கிற வாழ்க்கைய நரகமாக்கிடாத. எதிராளி தான் முதல்ல வெள்ளக்கொடி காட்டணுமா? நீ காட்டு, கொஞ்சம் இறங்கி போப்பா. அப்படி போய் தானே இப்படி பள்ளத்துல நிக்கிறேன். அட விடுப்பா. இதோட நீ பழச மறக்கிற. வீட்டுக்கு போனதும் சௌந்தர்யாக்கு போனை போடுற, மனம் விட்டு பேசுற. தமிழே, போனதும் போன் பண்ணினோம், கேப்பே விடக்கூடாது. மாமா, என்னப்பா இந்த அட்வைஸ் எல்லாம் உங்க வீட்டுல இருக்கவங்க முதல்ல சொல்லுங்க. இவங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுல நமக்கு லைட்டா வந்த நெஞ்சு வலி வெயிட்டா வந்துடும் போல இருக்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வண்டி இல்லையா? இல்லை, சர்வீஸுக்கு விட்டுருக்கேன். எங்க? பீச் வரைக்கும் போயிருந்தேன். அது இல்லை, இப்போ எங்கன்னு கேட்டேன். அது ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க போயிட்டுருக்கேன். இங்கேயா? ஆமாம், பக்கத்தில் தான், திருவள்ளூர் நகரில். சரி வாங்க, நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, நான் நடந்தே போய்க்கிறேன். ஏங்க, நான் உங்கள் ஊருக்கு வந்தப்போ எத்தனை தடவை பஸ் ஸ்டாண்டுக்கும் வீட்டுக்கும் நான் ட்ராப் பண்ணியிருப்பீங்க. வாங்க. யோசிக்கிறத பார்த்தா அப்படி ஒரு ஃப்ரெண்டு இல்லவே இல்லை போல இருக்குதே. பொய் சொல்கிறேன்றீங்களா? கூட வாங்க, ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இல்லை வேணாம், பரவாயில்ல. ஏங்க தமிழ் நில்லுங்க. ஏங்க, நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க? என் மச்சான் நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, உங்களை நான் அப்படியே விட்டு வண்டியில் நான் சல்லுன்னு போக முடியுமா? அதுவும் இல்லாமல் நாளைக்கு மீனாட்சிக்கு தெரிஞ்சா எங்கள் அண்ணனை நடு ரோட்லேயே விட்டு வந்த அப்படின்னு வாங்குன்னு வாங்க ஆரம்பிச்சிருவா. இது எனக்கு தேவையா? ஏங்க கொஞ்சம் ஸ்லோவாக நடங்க. மீனாட்சிட்ட நான் பேசிக்கிறேன். அப்போ வர மாட்டீங்க. ஏன் இருந்தாலும் இவ்வளோ முறுக்கு முடிக்க போகிறான்? ஓ பார்ட்டி நல்ல பார்ட்டி தான். டென்ஷனுனா டென்ஷன் தான். நல்லதானே டயர் இருக்குது. அழகை காட்டி. இப்போ என்னங்க உங்கள் பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை. எனக்கா? ஆமாம், பிரச்சனை இருக்கிறதுனால தான் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு பொய்யை சொல்லிட்டு எங்கே ஓட பார்க்குறீங்க. தமிழ், எனக்கு நல்லா தெரியும், ஃப்ரெண்டும் கிடையாது யாரும் கிடையாது. எங்கேயோ போய் 10-11 மணி வரைக்கும் டேரா போட்டு நைட்டு லேட்டாக வீட்டுக்கு போவீங்க, அதானே? சௌந்தர்யா பண்ணது தப்பு தான், ஆனால் பாவங்க அவ. அதுவும் இல்லாமல் வீட்டில் லேடிஸு லேட் நைட் வரைக்கும் தனியாக இருக்கிறது சேஃப்டி இல்லை. இதை நான் எங்கள் அக்கான்றதுனால சொல்ல, பொதுவாக புருஷன் பொண்டாட்டி யாரும் இவ்வளோ கோவத்தோட இத்தனை நாள் விலகி இருக்கக்கூடாது, அதுதான் சொல்கிறேன். இப்போ என்னதான் எனக்கும் மீனாட்சிக்கும் சண்டை வந்தாலும் நான் உங்களை மாதிரி வீட்டுக்கே போகாமல் அவன் மூஞ்சிலேயே முழிக்காமையா இருக்கிறேன். தப்புங்க, விட்டு கொடுத்து போங்க, மன்னிக்க பாருங்க, அவ்வளோதானா? உங்கள் அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி, நான் வர்றேன். சார் ஒரு நிமிஷம். டேஷா, ஈவினிங் ஏதோ ராயல் லீ மெரிடியன்ல ஏதோ பார்ட்டி இருக்குன்னு சொன்னேன், போலாமா? வீடு கிடக்குதுடா, வீடு பார்த்துப்போம், யாரும் நம்மள எதுவும் செய்ய முடியாதுமா. மீனாட்சிலாம் சொல்லிட்டு போன என்ன அவசியம்? சொல்லாம போனா நான் தலையை சீவிடல, அந்த பயம்லாம் இல்லை. நேத்து கூட பக்கத்து காம்பவுண்ட்ல ஒரு திருடன் செவுரு ஏறி குதிச்சு அங்க இருந்த பொம்பளைய இரும்பு கம்பியாலேயே மண்டைய பொழந்துட்டான். அது அரமெண்டலா தெரியுது. ஊருன்னு இருந்தா இந்த மாதிரி விபத்துகள், சில பல திருட்டுகள் இதெல்லாம் நடக்கத்தானே செய்யும். அதுக்காக நாம என்ஜாய் பண்றது தள்ளி போட முடியுமா? பார்ட்டி முக்கியம் பாஸ். ஓடி போ. ஹலோ பாஸ், மிஸ்டர் தமிழரசன், பார்ட்டி வரீங்களா? பார்ட்டி லீ மெரிடியன். ஓ பார்ட்டின்னா பார்ட்டி தான்.